குழந்தை அழுது. பால் வரலங்க, குழந்தைக்கு பசிங்க. கண்ணால பார்க்காத கடவுளை கும்பிட போறேன்னு கண்ணுக்கு முன்னால நிக்கிற எஜமானுக்கு துரோகம் பண்றீங்களே, உங்களுக்கு என்ன சொல்றது? பெரிய காலத்துல சாமி காரியம்னா முதல்ல கவனிடான்னு சொல்லுவாருங்க. அது அந்த காலம். இப்ப காலம் மாறிக்கிட்டு வருது. என்னதான் வேதாந்தம் பேசினாலும் என் மனசை மாத்த முடியாது. கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு 3 நாளைக்கு வேலைக்கு மட்டம் போடலான்னு பாத்தீங்களா? கண்ணம்மா, குழந்தைய பாரு. குழந்தைக்கு பசிங்க. காலையில வாங்கின பால் மொத்தம் தெரிஞ்சு போச்சு. சுந்தர கூட இன்னும் வரலங்க. பாத்தீங்களா, பேச தெரியாத பச்சை குழந்தை கூட தன்னுடைய பசிய காட்ட அழுவுது. பேச தெரிஞ்ச நாம நம்முடைய தேவைகளை ஆண்டவங்கிட்ட கேட்க வேணாங்களா? அழுகுற குழந்தைக்கு பால் ஆண்டவன் அனுப்பலையா, வேளாங்கண்ணி காமாட்சி அனுப்புறான். காசு கொடுத்து வாங்குற இடத்துல கூட தவறிடுங்க. ஆனா அவன் மேல நம்பிக்கை வச்சா நொடி பொழுதும் பிசகாதீங்க. நினைக்கிறீங்களா? கொஞ்சம் இடம் கொடுத்தா பேசிக்கிட்டே போவீங்களே. போங்க, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இனிமே இங்க வராதீங்க. போய் வேலையை பாருங்க. ஐயா பெரிய மனசு பண்ணி எங்களை அனுப்பணும். உத்தரவு கொடுங்க எஜமா. நான் எதுக்கு உத்தரவு கொடுக்கணும்? ஆண்டவன் உத்தரவு கொடுப்பாரு. போங்க. சுந்தரம் இன்னும் வரலையே. கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா அப்படி நடந்துக்கானா? எங்கேயாவது பிராக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான். வரட்டும். 1000 தடவை சொல்லியிருக்கேன் பால் பிந்த கூடாதுன்னு. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகும். என்னங்க இந்த பாருங்க, இங்க வாங்களே. என்ன பாருங்களே, அழுதுகிட்டு இருந்த குழந்தை சிரிச்சுட்டு இருக்கு. வயிறு கூட நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. நீ ஒண்ணு இப்பதான் சொன்ன குழந்தை துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு, இப்ப என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ற? உனக்கு என்ன புத்தி பிசகி போச்சா இல்ல மூளை குழம்பு போச்சா? என்னங்க என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன்? ஐயா கோவமா இருக்காரு. நீ இங்கே இரு, பானையே நான் கொண்டு வந்து தரேன். நீயா? நான் கொண்டு வந்த பாலு தாங்க. என்ன இன்னைக்கு பால் வேற குறைவா இருக்கு? என்னது பால் குறையுதா? பால் எப்படி குறையுது? கடையில கொடுத்துட்டு காசு வாங்கியா? என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் நிஜமா அப்படியெல்லாம் செய்யணுங்கய்யா. இன்னும் எப்படி பால் குறைஞ்சது? டேய், ஒரு வார்த்தை, வித்தியாசமா விழுந்த ஒரே வார்த்தை. இந்த ஊர்ல பால் வாங்காம வேளாங்கண்ணில இருந்து வரவழைக்க நான் மானத்தண்டா, மானத்தை எனக்காக துரோகம் பண்றேன். யாருக்கு பால விட்டேன் சொல்லு? யாருக்கும் விக்கீங்க, கொஞ்சோண்டு கொடுத்த. கொஞ்சோண்டு கொடுத்தியா? யாருக்கு? பால் எடுத்தார வழியில மயக்கமா இருந்ததுன்னு உட்காந்த. அப்போ வானத்திலேந்து உங்க 2 பேருக்கு என்ன வந்தது இன்னைக்கு? வேணாடா வானத்துல இருந்து பொம்பளை குதிச்சாங்களா? நீ ஆடானா பால் ஆறா பொங்குதுங்கிற? போய் வேலையை பாரு. இந்த வயசுல பொய்யும் போயிட்டோம். என்னங்க நான் சொல்றது நிஜம்தாங்க. நீங்க வந்து பாருங்க, சீக்கிரம் வாங்க. இத பாருங்க. என்ன கண்ட மாதிரி அதிசயமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. எனக்கு பயமா இருக்குங்க. தன்னை மதிக்காதவனுக்கு தெய்வம் காட்டுற அடையாளமா இல்ல குறைஞ்சவனுக்கு காரணம் கேட்டு சுந்தரத்தை திட்டதுனாலயா? சுந்தரம் சொன்னது உண்மையா? ஆமா, சுந்தரம் சொன்னது உண்மைதான். சுந்தரம், சுந்தரம்.
சுந்தரம் சுந்தரம் என்னன்னே புரியல, ஒரே புதுமையா இருக்கு. நான் பொய்யா சொல்றேன், அதோ பாருங்க. என்னன்னு அதிசயமா இருக்கு. சுந்தரம் சுந்தரம் சுந்தரம், வழியில யாருக்கோ பாடு கொடுத்தேன்னு சொன்னியே, அது யாரு? அந்த அம்மா வேற ஏதாவது பேசுறாங்க? இல்லையா கண்ணம்மா, பையன் ஏதாவது தூக்கத்துல கணா கட்டுப்பானோ? என்னங்க நீங்க, கண்ணுக்கு முன்னால பால் பொங்கி வழியுது, இது விடவா அதிசயம் நடக்கணும்? தனக்கு சுந்தரம் கொடுத்த பாலுக்கு பதிலா நமக்கு குடம் குடமா பாலை கொடுக்கறாங்க அந்த அம்மா. அது யாருன்னே தெரியலையே. அந்த பையன் முகத்தை பாருங்க, தனி களை இருக்குது. காலையில பண்ண ஆளுங்க சொன்ன மாதிரி இது இது ஆண்டவன் கொடுக்கிற பாடமா? தம்பி சுந்தரம், நீ சொன்ன அந்த அம்மா உனக்கு காட்சி கொடுத்த போது வேற யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லைங்கய்யா, நான் மட்டும்தான் இருந்தேன். சாதாரண வேலையாட்களை அனுப்பி என் கூட பேசின கடவுள் தான் நேர்ல இந்த அற்புதத்தை காட்டியிருக்காரு. நான் பேசினது தவறு இப்ப உணர்வு. தம்பி சுந்தரம் சுந்தரம், என் கூட வந்து எனக்கு அந்த இடத்தை காட்டு. சந்தேகத்தினால கேட்கிறேன், நானும் பார்க்கணுங்கிற ஆசையால கேட்கிறேன். வாப்பா வா வா. இதோ இங்கத்தான், இதே இடத்துலதான். அம்மா குழந்தையோட இங்கத்தான் நின்னாங்க. அம்மா, அப்பா வந்தீங்களேம்மா, இப்போ வாங்கம்மா, வாங்கம்மா. வாங்கம்மா, வரமாட்டீங்களா? இன்னும் ஒரே ஒரு தடவை வாங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. அழாத தம்பி, நாம நினைக்கிற போதெல்லாம் பார்க்கணுங்கிறது முடியாத காரியம். வா போலாம். ஐயா ஐயா, பாருங்கய்யா, அம்மா பாருங்கய்யா. அப்பா, தாயே, ஓ ஜோதியை என்னால தாக்க முடியலம்மா, தாக்க முடியல தாயே.